வெல்கம் டு ஒயர் எக்ஸன் சேனல். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிரியாணி மன் மறுபடியும் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அண்மை செய்தி. பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வரும் அபிஷேக் ரவி செம்மொழி பூங்கா குறித்து ஆபாசமாக பேசியும் வீடியோ எடுத்து பதிவிட்டுள்ளார். பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் மேலும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹாய் கைஸ், ஐம் அபிஷேக் ரவி. y'all know me as பிரியாணி மேன். கடந்த ஒரு மாசத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு. அதுல பல விஷயங்களுக்கான கிளாரிபிகேஷன் அண்ட் சில விஷயங்களுக்கான அப்பாலஜி தான் இந்த வீடியோல நான் கொடுக்கிறேன். சோ டு பிகின் வித் நான் ஏன் உள்ள போனேன் அப்படின்னு ஆக்சுவலி அதுக்கு வந்து ரெண்டு ரீசன் இருக்கு. முதல் ரீசன் வந்துட்டு நான் 5 months பேக் செம்மொழி பூங்கா பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு பார்க் ரிவ்யூ போட்டிருந்தேன். கண்டிப்பா உங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோல என்னோட சில ஆக்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் வந்துட்டு அன்பார்லிமெண்டரியா இருந்துச்சு. சோ அதனாலதான். ரீசன் நம்பர் 2 வாஸ் 1.5 years பேக் நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் போட்டிருந்தேன். அந்த ரீல்ல வந்துட்டு கிறிஸ்டியன் மிஷனரிஸை வந்துட்டு கிண்டல் பண்ணியிருந்தேன். அதுலயும் பாத்தீங்கன்னா என்னோட சில வேர்ட்ஸ் வந்து அன்பார்லிமெண்டரியா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த அந்த ரீலோட கான்டென்ட் வந்துட்டு வாஸ் அ ஃபார்வர்ட் மெசேஜ். நான் ஒரு சர்ச் குரூப்ல இருக்கேன். அந்த சர்ச் குரூப்ல வந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் தான் நான் வந்துட்டு சுட்டு ரீலா எடுத்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஐ ஷுட் ஹவ் பீன் மோர் கேர்ஃபுல் வித் மை வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ள போகும்போது ஐ வாஸ் இன் ஃபார் 4 days அண்ட் செகண்ட் டைம் நான் உள்ள போகும்போது ஐ வாஸ் இன் ஃபார் 6 days. ஏன்னா வந்து அது ஒரு செகண்ட் சாட்டர்டே நடுவில் வந்துருச்சு. அதனால ஸோ ஆல் டுகெதர் ஐ வாஸ் இன் ஃபார் 10 days. உள்ள போயிட்டு வந்தது என்னவோ ஃபாரினுக்கு போயிட்டு வந்த மாதிரி நான் இப்போ ஃபிளெக்ஸ் பண்ண போறது கிடையாது. Because I deeply regret that it happened to me. என்னோட இன்ஸ்டாகிராம் கமெண்ட் செக்ஷன்லயா இருக்கட்டும், டிஎம்லயா இருக்கட்டும், நிறைய பேர் கேட்கிற காமனான கேள்வி என்னன்னா, ஜெயில் டூர் எப்போ ப்ரோ போட போறீங்க, உள்ள என்ன நடந்துச்சுன்றதை எப்போ ப்ரோ வெளியே சொல்ல போறீங்க அப்படின்ட்டு தான். கண்டிப்பா I will talk about it because I saw a lot of things, I experienced a lot of new stuff inside and அத பத்திலாம் வந்துட்டு என்னோட பாட்காஸ்ட் சேனல்ல பிரியாணி மேன் டாக்ஸ் சேனல்ல நான் வந்துட்டு நான் டீடைல்டா வந்து அதை பத்தி பேச போறேன். இட்ஸ் கெட்டிங் ரெடி அண்ட் ஐம் டூயிங் இட் வித் a very good friend of mine. கூடிய விரைவில் அது உங்களுக்கு வந்து சேரும். அடுத்ததா I want to apologize to you guys. Yes, உன்கிட்ட தான் I'm really sorry for disappointing you. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண கான்டென்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய ஃபேட் ஷேமிங், நிறைய பாடி ஷேமிங், நிறைய என்ன சொல்றது, நிறைய ஓவர் த லைன் காமெண்ட்ஸ்லாம் வந்து I have made about a lot of people. ஓகேவா? அதுக்கெல்லாம் I deeply regret. I know you guys wouldn't have expected such a behavior from me, but it happened and I'm not justifying it. But அதுக்கான ரீசன் என்னன்னு நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, it was anger. I was driven by only anger. அவன் என்னை பத்தி எப்படி அப்படி பேசுவான், இவன் என்னை பத்தி எப்படி அப்படி பேசுவான் அப்படின்ற ஒரு கோவம் மட்டும்தான் வந்துட்டு was the driving force to make all those comments. தவிர மற்றபடி பர்சனல் அட்டாக் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு டிட் ஃபார் டாட் மோட்ல நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். I shouldn't have done it. I should have sat and I should have thought it through. ஒரு லெவல் ஹெடடா நான் வந்து அதை டீல் பண்ணியிருக்கணும். ஆனா பண்ணல. அவங்க எப்படி என்ன ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி நானும் அவங்க ட்ரீட் பண்ற பார் அப்படின்ற மாதிரி நான் இறங்கிட்டேன். I should have stayed calm, stayed cool with it, but I didn't. I lost my cool and I let a lot of words which are totally not okay, totally என்ன சொல்றது, totally unjustifiable. Okay va? So I want to apologize to the people I made those comments about and to you guys also. கண்டிப்பா வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. So I'm really sorry for it. அடுத்ததா I want to talk about my women jokes. women jokes are just jokes. அது வந்து ஜோக்ஸா எடுத்துக்காங்க அப்படின்றது தான் வந்துட்டு என்னோட பாயிண்டா இருந்திருக்கு throughout my career. But இந்த ஒரு மாசம் has given me the time and space to rethink where I could have gone wrong அப்படின்ட்டு. ஏன்னா even though a lot of women enjoy my women jokes, some women took it very offensive, they took it very personally and நான் யூசுவலா வந்துட்டு என்னன்னா என்னோட ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் those women எப்படி இருக்கும்னா, அவங்க நான் ஏலினேட் பண்ணி வச்சிருவேன். நீ எல்லாம் என்னோட கண்டென்ட் பார்க்கவே தேவையில்லை அப்படின்ட்டு. பட் this 1 month has changed me, has made me realize that I want to include them also. I don't want to keep them separate. நீ கண்டென்ட் பிடிக்கலனா நீ பார்க்காத அப்படின்னு நான் சொல்றதுக்கு பதிலா அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரியான ஜோக்ஸ், அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரியான கான்டென்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு எனக்கு ரியலைஸ் ஆன விஷயம். ஐ நோ அந்த டாஸ்க் நான் வந்துட்டு ஒரு பொண்ணு போட்ட ஒரு கான்டென்ட் நான் பார்த்து ரியாக்ட் பண்ணும்போது I made some insensitive and over the line jokes and again நான் வந்து the jokes எல்லாம் மீன் பண்ணேன். but I have come to an understanding that a lot of other men are using my comments as their weapon to suppress, make fun of and abuse other women. I don't want to be a part of it. Okay, I don't want my comments because நான் வந்து அதை ஜோக்காக சொல்றேன். பட் அதை எடுத்து இன்னொருத்தர் வந்து சொல்லும்போது அது அபியூசிவா மாறுது அப்படின்றது I realize. And I don't want to make such insensitive and over the line jokes anymore because
like I said, I want to include all women. Okay, so I've come to a decision that unless and until I feel that all women are enjoying my jokes, யாருமே வந்துட்டு they don't feel அவங்க அட்டாக் பண்ற மாதிரி என்னோட ஜோக்ஸ் அவங்க அட்டாக் பண்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணல, அவங்களும் என்னோட ஜோக்ஸ் வந்து என்ஜாய் பண்றாங்க, எல்லாரும் என் ஜோக்ஸ் என்ஜாய் பண்றாங்க, they are laughing with me, okay, for my jokes அப்படின்றது எனக்கு என்னைக்கு ரியலைஸ் ஆகுதோ அன்னைக்கு I might make not the same kind of jokes but better jokes. I know I pissed off a lot of Instagram feminists and அவங்க வந்து என்னோட ஜோக்ஸ் கான criticism அவங்க போஸ்ட் பண்ணும்போது I have never taken it seriously. I shouldn't have done it. I should have taken their criticism in a very positive way, but I didn't. Because என் மைண்ட்ல நான் சொன்ன மாதிரி ஜோக்ஸ் ஆர் ஜோக்ஸ் இதுக்கு எதுக்கு இவ்வளவு இமோஷனல் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு. பட் இதுக்கு மேல I'll be more responsive. I want to be inclusive of everyone. So yeah, I'm trying to change and I will be there very soon. So now coming to the thing which happened, which I did on my YouTube live a month back. To be very honest, எனக்கு இப்போ வந்து அந்த இன்சிடென்ட்டை யோசிச்சு பார்த்தா it's totally blank. I don't remember what happened அப்படின்ட்டு. I know it's the most stupidest, I know it's the most idiotic thing a person can do as a solution to any problem. Okay, I don't advocate it. I am totally against it, but like I said, இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன்னா கூட it's completely blank தான். இப்போ என்ன நடந்துச்சுன்றது எனக்கு உண்மையிலே தெரியல, because people have been asking me என்ன ஆச்சுன்னா என்னால உண்மையில இருந்து ஞாபகப்படுத்தியே பார்க்க முடியல, to be very honest with you guys. அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் நான் சொல்ல மாட்டேன், அதுக்கான ரீசன் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம சொசைட்டில நம்ம கூடயே வாழ்ற ஒரு பர்சன், ஒரு ஃபெலோ யூடியூபர் இன்னொரு யூடியூபரோட லைஃப்ல நடந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்து அதை வச்சு ஜோக் பண்ணி அதுக்கு ஒரு செய்முறை விளக்கம்லாம் கொடுத்து I was getting help, I am still getting help for it. அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு, because I was very vocal about it, நிறைய இன்டர்வியூஸ்ல நிறைய பாட்காஸ்ட்லாம் நான் தெரபிக்கு போறேன், இந்த மாதிரி தாட்ஸ் எனக்கு இருந்திருக்கு நான் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்சுக்கிட்டு பர்பஸ்ஃபுல்லா அதை டிக் பண்ற மாதிரி டுட்டோரியல் எல்லாம் போட்டு என்னை டாக் பண்ணி அதை பத்தி அதை வந்துட்டு என்ன சொல்றது, அது வந்து நான் புள்ளி தான் பண்ண போறேன், இவன் என்னை பத்தி பேசலாம், நான் இவனை புள்ளி பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு யூடியூபர் சொல்றாரு. அதை பார்த்துட்டு மத்த யூடியூபர்ஸ் தான் சும்மா இருக்காங்க அப்படின்றதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவனை இந்த மாதிரி புஷ் பண்ணி இந்த மாதிரி இவனை பண்ண வைக்கணும்ன்றதுக்கான ஒரு பிளான் அப்படின்றது தான் வந்து எனக்கு அப்போ வந்து ரியலைஸ் ஆச்சு. And moving forward, I don't want to have all these things in my mind. Okay, இந்த ஒரு grudge, இந்த ஒரு பழிவாங்கும் இதை வந்துட்டு நீ இப்படி பண்ணிட்டல நான் இப்ப என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் வந்து என் மைண்ட்ல வந்துட்டு எனக்கு வேண்டாம். For my mental health எனக்கு அது வேண்டாம். So I am forgiving him, even though he doesn't seem to be feeling sorry for it. I forgive him. சரியா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் இதோட முடிக்கணும்ட்டு நான் நினைக்கிறேன். ஐ ரியலி ஹோப் திஸ் cult doesn't go and attack anybody else. இதுக்கு மேல வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இன்னொரு யூடியூபரை வந்துட்டு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் fortunately for me, I have a good family and very strong set of friends who are bringing me out of it. இந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து இன்னொரு யூடியூபருக்கு இல்லாம இருக்கலாம். அவனை போய் இவங்க இதே மாதிரி வந்துட்டு நான் இவனை புள்ளி தான் பண்ண போறேன்ட்டு ஓப்பனா சொல்லிட்டு போய் அவனோட சென்சிட்டிவான ஒரு விஷயத்த போய் இவங்க ட்ரிகர் பண்ணி அவங்க ஏதாச்சும் பண்ணிக்கிட்டானா என்ன பண்றது? I deeply request the cult to not do this to anybody else. அண்ட் இன்னொரு விஷயம் என்னை பத்தி ஆன்லைன்ல பேசப்பட்டது என்ன அப்படின்னா, இவன் இதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா இவன் இதே மாதிரி தான் வந்து ஆடியன்ஸ் முன்னாடி இமோஷனலா வந்து பிஹேவ் பண்ணுவான், ஆடியன்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணுவான் அப்படின்ட்டு. நானும் வந்து ஒரு ஃபெலோ ஹியூமன் பீயிங் தான். ஓகேவா? என்னை வந்து ஒரு ஆல்ஃபா மேல் நினைச்சிட்டாங்க போல இவங்க எல்லாம். இவன் வந்துட்டு ஃபீலிங்ஸே இல்லை இவனுக்கு, இவன் வந்து அழுகவே மாட்டான் அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. நானும் ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் தான். எனக்கும் அழுக வரும், எனக்கும் வந்து கோவம் வரும், எனக்கும் வந்து சிரிப்பு வரும். அதெல்லாம் வந்துட்டு நான் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றேன். ஏன் அப்படின்னா ஐ கன்சிடர் யூ ஆஸ் என்ன சொல்றது, my family, my close friends, and you guys have been a part of my career for a very long time. உங்ககிட்ட நான் வல்னரபிளா இல்ல, உங்ககிட்ட நான் வந்து ஓப்பனா இல்லைன்னா வேற யாருக்கிட்ட நான் இருக்க போறேன் சொல்லுங்க பாப்போம். சோ இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு என்னன்னா, அதுல எனக்கு இன்னொரு லாஜிக் என்ன புரியல அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு இமோஷனை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஜென்யூன். ஓகேவா? அது ஜென்யூன், அதை நீங்க நம்பியே தீரணும். ஆனா அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுறவங்க வந்துட்டு ஏதாச்சும் அவங்களுக்கு நடக்கிற விஷயத்த சொல்றாங்க, அவங்கள வந்துட்டு இந்த கல்ட் எப்படி டார்ச்சர் பண்ணுதுன்றத வெளியே சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் மேனிபுலேஷன். அப்கமிங் யூடியூபர்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்.
எஸ்பெஷலி த ஒன்ஸ் ஹூ ஆர் மேக்கிங் கான்டென்ட் ஃப்ரம் த வீடியோஸ் ஐ போஸ்டட். நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை நான் வந்து தப்பா சொல்லல, ஓகேவா? நான் வந்து பாத்தீங்களா என் கண்டென்ட் போடுறீங்கன்னு நான் சொல்லல. நிறைய பேர் வந்து அதை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ வாண்ட் டு கன்வே சம்திங் டு தோஸ் பீப்புள். என்னன்னா, ப்ளீஸ் டோன்ட் டு இட். வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். எனக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல. ஓப்பனா ஒருத்தன் வந்துட்டு இவன் நான் புள்ளி தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் இதே வேலையை, ஓகேவா? என்னோட சென்சிட்டிவான பார்ட் ஆஃப் லைஃப் வந்துட்டு செய்முறை விளக்கம்லாம் போஸ்ட் பண்ணாங்க. எவ்ரிபடி கெப்ட் குவைட், ஓகேவா? the same thing will happen to you if you did what I did, ஓகேவா? எங்க தொட்டா எப்படி ரெஸ்பான்ஸ் வரும்ன்றத என் லைஃப்ல இருந்து எனக்கு நடந்ததை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். So don't touch any of it. நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வேலிடாவே இருக்கட்டும், நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் கரெக்டாவே இருக்கட்டும், ஆன் பாயிண்டா இருக்கட்டும், வித் ப்ரூஃப்ஸா இருக்கட்டும், but these people won't play fair, ஓகேவா? They will choke you till you do something stupid like I did. ஏவன் எந்த கர்மதானா பண்ணிட்டு போட்டோம், எந்த ஆண்டி எந்த லேகத்தவனை வித்துட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம், ஓகேவா? நமக்கு 1000 வேலை, நம்மள நம்பி நிறைய பேர் இருக்காங்க, ஓகேவா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலியா நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு அதாவது இவங்களை பத்தி நம்ம பேசி இவங்க நம்மள அட்டாக் பண்ணும்போது நம்ம மட்டும் வந்து அதோட இதை அனுபவிக்கிறது கிடையாது, நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க, ஓகேவா? சோ அதை நம்ம மனசுல வச்சுப்போம், ஓகேவா? எவன் என்ன பண்ண நம்மளுக்கு என்னங்க? நம்ம கிட்ட அரசியல் பலமும் இல்ல, நம்ம கிட்ட பண பலமும் இல்ல. சோ மூடிக்கிட்டு இருக்கிறது தான் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். ஏங்க நியூஸ்ல வந்துருக்குதுங்க, இதை பத்தி பேசக்கூடாதானா? பேசக்கூடாது. நியூஸ்ல வந்திருந்தாலுமே வந்துட்டு இவங்களை பத்தி வந்திருந்தது அப்படின்னா தயவு செய்து பேசாதீங்க, வேற வேலையை பார்த்துட்டு போங்க, ஓகேவா? இப்ப என்ன சொல்றது, pretend to be blind, I didn't see it அப்படின்ற மீம் பார்த்திருக்கிறல, அதே மாதிரி pretend to be blind and ignore it. I know it's very surprising for me to be telling all these things, but வேண்டாம், ஓகேவா? நான் மறுபடியும் சொல்றேன், வேண்டாம். இவங்களோட மல்லு கட்ட முடியாது நம்மளால. கடந்த 1 மாசமா நான் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தனோ அதை வந்துட்டு ஈக்குவலி மை மாம் வாஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ இட். நான் உள்ள இருந்த போது வெளியே பெயிலுக்காக என்னென்ன பண்ணாங்க, அவங்க எவ்வளவு அலைஞ்சாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, யாரெல்லாம் போய் பார்த்தாங்க அப்படின்றத வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லும் போது I felt really bad and it doesn't, என்ன சொல்றது, it feels that it's not worth going through all those trouble, posting all those videos. என்னதான் வந்துட்டு பாயிண்ட் பை பாயிண்ட் ஃபேக்சுவலா பேசியிருந்தாலுமே it doesn't feel that என்ன சொல்றது, it's worth my mom's pain அப்படின்னு. Nothing is worth your family's pain, ஓகேவா? அது வந்து நான் அந்த திருப்பி சொல்றேன். அண்ட் அகைன் பட்டமா சொல்றேன், தயவு செய்து கேளு, it's not worth it, சரியா? And I would like to apologize to my mom here. And நான் உங்ககிட்ட வந்துட்டு நேர்லயும் சாரி கேட்டேன், இங்கேயும் சாரி கேட்கிறேன். I'm really sorry ma for putting you through all that pain. And yeah, again, it's not worth it. நான் உள்ள இருந்த போது நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டிவா நிறைய வந்துட்டு வீடியோஸ், போஸ்ட், ஸ்டோரி, நிறைய ரைட்டப்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க. அதுல ஒன் பர்டிகுலர் போஸ்ட்ல வந்து போட்டிருந்துச்சு என்னன்னா, எனக்கு பிரியாணி மேன பிடிக்கவே பிடிக்காது, ஆனா இந்த விஷயத்துல வந்துட்டு ஐ சப்போர்ட் பிரியாணி மேன் அப்படின்ட்டு. தேங்க் யூ ஆல் ஃபார் யூ ஹியூஜ் சப்போர்ட். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் such big support from y'all guys. And yeah, again, எவ்வளவுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கோ அதுல பாதி ஹேட் இருந்தா தானே வந்துட்டு அது ஒரு பேலன்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு எனக்கு அகேன்ஸ்டாகவும் வீடியோ போட்டிருந்தாங்க, டிகிங் ஆல் மை பாஸ்ட் வீடியோஸ். ஐ டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் அந்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணும்போது அவங்களாம் எங்க போயிருந்தாங்க அப்படின்ட்டு. அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும்போது அவங்க சும்மா இருந்துட்டு கரெக்டா நான் உள்ள போகும்போது வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் I'll be reacting, I'll be giving back to all those videos. And to begin with, ஒருத்தர் வந்துட்டு பிரியாணி ஊசி போயிடுச்சு அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தாரு. Let's start from him. சரி, நான் இப்பவே சொல்லிடுறேன், let's start from him. It's going to be a good one, okay-வா? This time நான் பண்ண விஷயம் வந்துட்டு ஒரு பெரிய கிரைமோ இல்ல ஒரு சட்டவிரோதமான செயலோ கிடையாது. I posted 2 contents and அந்த contents-ல வந்துட்டு சில unparliamentary words and acts இருந்துச்சு, which I feel very sorry about and I apologize for it. And என்ன நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த whole விஷயத்துல அப்படின்னா, நான் வந்து அந்த வேர்ட்ஸ் அண்ட் அந்த ஆக்ட்ஸ் பண்ணதுதான் தப்பு, ஓகேவா? ஒன்லி மீ, வேற யாரு பண்ணதுக்குமே வந்துட்டு they don't seem to be getting any punishment or anything for it. பட் நான் பண்ணது மட்டும்தான் வந்துட்டு தப்புன்ட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு, சரியா? ஸோ I will not be doing the same thing again. I'll be more conscious and I'll be more level headed and I'll watch my words இதுக்கு மேல. So what's next for Abhishek Rabi and Biryani Man? ஏன் நான் தனித்தனி ஆட்களா சொல்றேன் அப்படின்னா, நான் இன்ட்ரோடக்ஷன்ல அப்படிதான் சொல்லியிருந்தேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா,
பிரியாணி மேன் விட்ட அத்தனை வாய்க்குமே வந்துட்டு ரவி தான் உள்ள போய் கழித்தான். ஓகேவா? சோ இனிமேல் அபிஷேக் ரவி will decide what பிரியாணி மேன் will do. And that decision is இதுக்கு மேல வந்துட்டு approach towards any content is going to be completely different thing, and the genre is going to be different, the content making is going to be different, and a lot of experiments are going to happen in this very channel you are watching this video in. And to begin the experiment with, I want to start things again from where I paused it, okay, which is YouTube live. Every day from 8 o'clock to 9:30 I'll be going live in this very channel. Sorry, not me, பிரியாணி மேன் will be going live in this very channel, and அந்த லைவ்ல நிறைய புது விஷயங்கள் வந்துட்டு I have planned for him. அவன் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன், ரியாக்ட் பண்றதுக்கு நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன், நிறைய கேம்ஸ் வந்துட்டு வாங்கி வச்சிருக்கேன் for him to do and him to play, and I hope he keeps it entertaining for you all. Okay va, I hope this is the last time Abhishek Rabi is talking to you guys for things which பிரியாணி மேன் fucked up. சரியா? And so yeah, இந்த ஒரு புது ஜர்னியா, இந்த ஒரு புது ஃபார்மேட் ஆஃப் வீடியோஸ் வந்துட்டு I hope you all like it. And இந்த எவ்ரிடே லைவ் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா it's an again like I said, it's an experiment, and லைவ் மட்டும் இல்ல, இண்டிவிஜுவல் வீடியோஸும் வந்துட்டு வரப்போகுது, அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? I don't want to spoil everything. நிறைய விஷயங்கள் இருக்கு. I hope you all like it. And இதுக்கு மேல இந்த version 2.0ல வந்துட்டு I want to be more connect with you guys and do contents which you guys want me to do. சரிங்களா? நான் உள்ள இருந்தபோது நிறைய பேர் அவங்களோட சோஷியல் மீடியால வந்துட்டு நான் எந்தெந்த செக்ஷன்ஸ்ல எல்லாம் உள்ள போனோம்னா அந்த செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் வந்து நான் வேலபிள் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்களாம். இவன் வெளியே வரதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டுலாம் போட்டிருந்தாங்கன்ட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி போஸ்ட் பண்ணவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த கண்ணா லட்டுத்தின் ஆசையா படத்துல வர மாதிரி நான் வீட்டுக்கே வந்துட்டேன், நீங்க இன்னும் அங்கேயேதான் நிக்கிறீங்க. ஓகேவா? அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் அதாவது பிரியாணி மேன் அப்படின்ட்டு வந்துட்டு பேப்பர்ல எழுதி கீழே இருந்தா கூட மன்மத்தோட ஏன் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியல. என்னை விட முக்கியமான வேலைகள்லாம் நிறைய இருக்கு. ஓகேவா? என்னை விட வேலைகள் நிறைய இருக்கு. ஓகேவா? என்னை பத்தி பேசி வந்து 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? சும்மா என்னோட பேக்கு பின்னாடி நின்று வந்து உங்களுக்கு 10 பைசா லாபம் கிடையாது. ஓகேவா? ரியல் ஜாப்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போய் பாருங்க. ஓகேவா? ப்ளீஸ், எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஓகேவா? பின்னாடியே நிக்கிறாங்க போது ரொம்ப அவர்ஷனா இருக்கு எனக்கு. ஸோ யா, ப்ளீஸ் டூ சம் ரியல் ஜாப். ஓகேவா? இது பின்னாடி நிக்கிறது வந்துட்டு ஜாப் கிடையாது. So I hope in the video I gave a clear clarity about a lot of things, and I'm very genuine and I'm very serious when I apologize about certain stuff, and I don't wish to repeat what I did, and I don't wish to piss off anyone. சரிங்களா? இதுக்கு மேல moving forward I'm going to change. I'm going to change everything about what பிரியாணி மேன் வாஸ். பிரியாணி மேனுக்கு என்ன ஆச்சு, உயிரோடு இருக்கானா இல்லையா, வெளியே வந்தானா வரலையா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ல கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. சரியா? அண்ட் இதுக்கு மேல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா my response towards it is going to be immediate, but not the same way how I was. Okay, it's going to be more mellowed down, more settled, more mature வேல தான் நான் வந்து அதை டீல் பண்ண போறேன். பிகாஸ் அகைன், ஒருத்தர் நம்மளை பார்த்து ஒரு கெட்டாத்தை சொல்றாங்கன்னா நம்ம அதே கெட்டாத்தை திருப்பி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே நம்ம வந்து கோவத்துல சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்னவன வந்து யாரும் வந்துட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவங்க தான் கேட்கறாங்க அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்துட்டேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங், அண்ட் இத்தனை இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் அபிஷேக் ரவி. பை பை. சூப்பர். ரொம்ப நாள் ஆளே காணோம், அவரோட வீடியோஸும் காணாம போயிருச்சு. நாங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம், எப்போ வருவார், என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிலாம் பார்த்தா திடீர்னு பார்த்தா அவர் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் காணாம போயிருச்சு. அந்த கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும்தான் கிடந்துச்சு. நானும் என் ஒய்ஃபுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாரு. அந்த லைவே அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் தான் நானே பார்த்தேன், ஏன் இதை தூக்கி இப்படி போட்டிருக்காங்க என்னன்னு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் என்னன்னு தெரிஞ்சுச்சு. ஆனால் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திரும்பி வந்தது நல்ல விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சு நான் நினச்சேன்னா ஒருவேளை அந்த அளவுக்கு போயிட்டாங்களே, அவங்க அம்மாவே விடமாட்டாங்களோ, யூடியூப்க்கு அப்புறம் வரமாட்டாங்களோன்னு நினச்சேன். வந்துட்டாங்க, நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவரோட இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இப்போ மற்ற வீடியோலையும் அந்த கரெக்டாக பேசினாலே போதும் எனக்கு தெரிஞ்சு.
அது நிறைய இடத்துல லூஸ் டாக் விட்டு இது பண்ணிக்கிட்டாரு. ஆனா நிறைய பேர் இவருக்கு மட்டும் இல்லை, நாங்கள் வீடியோ போட்டோன்னா எங்களையே வந்து திட்டுறதுக்கு ஒரு கும்பல் வருது. ஏன்னு தெரில. ஆனா இதுக்கப்புறம் என்ன மாதிரி வீடியோ போட போறாருன்னு தெரியல. பார்ப்போம். அது எனக்கு தெரிஞ்சு நல்ல என்டர்டைன்மெண்ட்டா ஏதாவது தான் போடுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்